கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலையும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் தந்த இந்த நல்ல தருணத்துக்காக தேவாதி தேவனை நன்றியோடு துதிப்போம். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலையும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்து இருக்கிறார். ஒருவேளை நாம் இல்லங்களிலே இருந்தவாறே இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறோம். நாம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அசைவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே முழுவதும் எங்களை கண்ணின் கருவழி போல காத்து ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலையும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றியையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளின் ஆராதனையை துவக்க முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துதி ஆராதனையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் கிரியைகளையும் பாதாளத்தின் வல்லமைகளையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இங்கிருந்து ஊழியம் செய்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் மற்றும் ஆண்டவரே இல்லங்களிலே இருந்து இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே கர்த்தாவே இருக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உள்ளங்களையும் அவர் இல்லங்களையும் உம்முடைய பிரசன்னத்தினால தேவனாகிய கர்த்தர் நிரப்பி ஆண்டவரே இந்த நாளின் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு எந்த விதத்தில் இடைப்பட சித்தமாயிருக்கிறீரோ கர்த்தருடைய சித்தத்துக்கு முழுமையும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலையும் துதி ஆராதனையில் நம்மை சகோதரன் ஜாஷ்வா லூக்கஸ் அவர்கள் நடத்துவார்கள். நாம் அனைவரும் இணைந்து அவரோடு கூட இணைந்து தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மறுபடியும் உங்கள் யாவரையும் இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மூலியமாக இந்த 3வது ஓய்வு நாளின் காலை நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து இந்த மாதத்தில் 2 வாரங்களை முடிக்கும்படிக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய சித்தத்தின்படி எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான். அப்படி என்றால் என்ன என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் அவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நன்மையானாலும் தீமையானாலும் சுகவீனமானாலும் பலவீனமானாலும் தரித்திரத்தின் மத்தியிலே தேவைகளின் மத்தியிலே சந்தோஷத்தின் மத்தியிலே எல்லா வேளைகளிலும் நம் தேவாதி தேவனே நம் வாயினால் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்துல ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய வேத வசனத்தின்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனை செய்யும் பொழுது, அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியினால் ஆண்டவரே உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று
நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடலை பாடி அவர் நாமத்தை காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுவோமா? இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நாம் இருக்கிற இடங்களிலே உற்சாகமாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையை செய்யும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்களை திறந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. இந்த பாடல கூட சேர்ந்து பாடுங்க. அவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாக இருக்கிறார். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும்
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலும் எந்த வேளையிலும் அவரை நம்ம துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் தேவாதி தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் அப்படி செய்யும் பொழுது ஏன் நான் துதிக்க வேண்டும்? எதற்காக என் கஷ்டத்தின் மத்தியிலே, என் பாடுகளின் மத்தியிலே நான் தேவாதி தேவனை துதிக்க வேண்டும்? அதனால் எனக்கு என்ன நடக்க போகிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். பெரியமானவர்களே, அவரை துதிக்க 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 தேவனுடைய பிரசன்னம் நம் சூழ்நிலையின் மத்தியிலே அது வெளிப்படுகிறதாக இருக்கிறது. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படாமல் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுமையாக நமக்கு முன்பதாக கடந்து செல்லுகிறார். உங்கள் சூழ்நிலைகள் என்ன, உங்கள் பாதைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை முன்கூட்டியே அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். ஆகையால் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. நம் விசேஷித்தமானவர்கள். ஏனென்றால் நம்மோடு கூட வருகிற தேவன் நம் தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் ஆராதனை செய்யும் பொழுது தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கையோட அடுத்த பாடலை பாடப்போகிற அப்பா, நான் விசேஷித்தமானவன் ஆண்டவரே, விசேஷித்தமானவள். ஏனென்றால் என்னோடு கூட நீர் வருகிறீர் அப்பா, நான் தனிமையில் இல்லை என்று கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா நீர் என்னோடு வருவதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் நீர் என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவஜனம் அன்றைக்கு வானத்தை நோக்கி பார்த்தார்கள். அவர்களுக்கு வேண்டிய போஷாக்கை பரலோகத்திற்கு தேவன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்ன தேவைகளின் மத்தியில் இந்த ஆராதனையை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நேரமே அவர் முகத்தையே நமது நோக்கி பார்க்கும் பொழுது நம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தின் விருப்பங்களையும் மன வாஞ்சைகளையும் அவர் ஒருவரை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் இருப்போம். தாகம் கொண்ட தெய்வ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தெய்வ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம்
எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் நேரினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நேரினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா நீ என்னோடு வருவதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சேர்ந்து சொல்லுவோமா? தேவா நான் நேரினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நேரினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா நீ என்னோடு வருவதினா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவாதி தேவன் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் நம்மோடு கூட அவர் நடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நம் கண்மணியாகிய கிறிஸ்துவின் மீது நம் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியா சகலவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆனா நம்ம முழுமையாக அவரையே நம்ப வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம சுய புத்தியின் மேல் நம்ம சார்ந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்ட பிறகு, அப்பா எனக்கு இதை முடித்து கொடுங்கன்னு சொல்லுகிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே என் முழு இருதயத்தோடு அப்பா உங்களையே நாங்கள் நம்புகிறோம். அதுதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் மற்றும் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் அப்பா எங்களோடு நீங்க இருக்கீங்க ஆண்டவரே. நாங்க எதற்கும் கவலைப்பட போவதில்லை. நீங்க யெகோவா ஈரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன். யெகோவா ராஃபா, எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். நாங்க ஒருவேளை தரித்திரத்துல இருக்கலாம் அப்பா, தேவைகளின் மத்தியில இருக்கலாம், பலவீனத்தின் மத்தியில இருக்கலாம், எதிர்காலத்தை நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அதை எது பத்தியும் நாங்க கவலைப்படல. எங்களோடு கூட எங்கள் வழிகளை எல்லாம் நீங்க இருக்கிறபடியா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் அப்பா, அதே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி இன்னொரு பாடலையும் நம்ம விசுவாசத்தோடு நம்ம பாட போகிறோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. அவன் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுவோமா? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், என்னாலும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை விசாலமான இடத்திலே அவர் அழைத்து கொண்டு போய் வைக்கிற தேவனாக இருக்கிறார். நேரத்திலும் கூட என்னென்ன தடைகள் இருக்கிறதோ மத்தியிலே அவரை நோக்கி கூப்பிடுவோம். எல்லா தடைகளையும் நீக்கி விசாலமான ஒரு இடத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான்
அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலுமாய் கூட அவர் பாதத்தையே நம் நம்பி இருக்கிறபடியால் அவருடைய கரம் அது நீட்டப்பட்ட கரமாக இருக்கிறது. அது ஒரு நாளும் குறுகி போகவில்லை. சங்கீதம் 31:15 சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று. ஆம், இந்த நேரத்திலுமாய் கூட நம்முடைய காலங்கள் எல்லாம் நம் தேவாதி தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடியால் அப்பா, இந்த திருக்கரத்தினால் எங்களை தாங்க எங்க நடத்துங்க அப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று நேரத்தில் உடைய கரங்களை உயர்த்தி நம்ம ஆராதனை செய்வோம். சித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் அணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் அணைந்திடுமே. வசனம் வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே காரிருளில்
தீபமாக வழி நடத்தும் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் அசையும் போது என் படகு ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுமே அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுமே அவர் சமூகம் திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் வணைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ பணைந்திடுமே. ஆமாப்பா, குயவன் கரத்திலே களிமணை போல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே. இந்த நேரத்திலுமாய் கூட உம்மை நாங்கள் துதித்து ஆண்டவரும் நாமத்தை உயர்த்துகிற இந்த நேரத்தில் அப்பா எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருவீராக. நீர் வரும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் மாறும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் அப்பா எங்களை இடை கட்டுவதாக ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே வல்லமை ஆண்டவர் இந்த நேரத்தில் வெளிப்படுவதாக. எல்லா சூழ்நிலைகள் மாறுவதாக. நிறைவானவரே, நீர் வரும் பொழுது எல்லா குறைவுகளும் மாறுமே. ஆம் பிரியமானவர்கள், இந்த நேரத்திலும் ஆய்கூட அவரை நம் மத்தியிலே வரவழைப்போம். அப்பா, குறைகளை நீக்கி போடுகிற தெய்வமே, நீரே ஆளுகை செய்யுங்க என்று அவரை பார்த்து நம்ம சொல்லுவோம். ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்து
சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வெளியாகுமே, பாழானது பயனிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயனிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர்,
நீர் என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஆமாப்பா, உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஆமாப்பா இயேசு சுவாமி, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீரே இம்மட்டும் எங்களை நடத்தின எபினேசர், இனியும் எங்களை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறீரப்பா. யார் எங்களை விட்டு போனாலும், எப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்களை நாங்கள் பார்த்தாலும், எங்கள் தேவாதி தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக யார் எழுப்ப முடியுமாப்பா? நீர் தாமே எங்களோடு கூட தொடர்ந்து அப்பா இந்த மாதத்தின் மீதியான நாட்களிலும் வழி நடத்தி அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காண செய்ய போவதற்காக, ஒவ்வொருவரும் சாட்சியாக நிறுத்த போவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஆராதனை நாங்கள் முடிக்கிறோம் அப்பா. இயேசு சுவாமி, எங்கள் நம்பிக்கையின் நாயகனே, உண்மையே நாங்கள் நம்புகிறோம். கரத்தில் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டுக்கொள்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே இந்த நேரலை ஆராதனையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் நல்ல சுகபலனோடு இருக்கிறீர்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். திருச்சபையில் உங்கள் யாவருக்காகவும் அனுதினம் ஜெபிக்கப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய அருமையான போதகர் உங்கள் யாவருக்காகவும் ஜெபித்து வருகிறார்கள். உங்களுக்கு எந்த ஜெப விண்ணப்பம் இருக்கும் என்றாலும் நீங்கள் போதகருக்கு ஒரு SMS அனுப்பும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். உங்களை இந்த அருமையான நாளிலேயும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய மூத்த போதகர் மற்றும் நம்முடைய ட்ரஸ்டீஸ், எல்டர்ஸ் யாவர் சார்பாகவும் இந்த அருமையான நாளிலேயும் நம்முடைய திருச்சபை மக்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் இந்த நாளிலேயும் வருகின்ற வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்து விரும்புகிறோம். 17ஆம் தேதி திரு எஸ். ஜான் டேவிட், நம்முடைய திருச்சபையின் ட்ரஸ்டி சகோதரன் ஜான் டேவிட் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 18ஆம் தேதி திரு சுரேந்திரன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 18ஆம் தேதி எஸ். ஜேக்கப் பால் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ். எஸ்தர் ஜெயந்தி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 20ஆம் தேதி எஸ். எங்கல்ஸ் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 21ஆம் தேதி மிஸ்டர் டபிள்யூ ஆரோக்கியம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 21ஆம் தேதி மிஸ் எஸ். தனுஸ்ரீ தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 22ஆம் தேதி திருமதி இவாஞ்சலின் கலைவாணி கிறிஸ்டபர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இவர்களுக்காக நாம் வாழ்த்தி பாடுவோம்.
சபையின் போதகர் ஜெபத்தில் நடத்துவார்கள். இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்தினருக்கு வாழ்த்தி பாடலை பாடிய பிறகு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து உங்களுக்காக அதன் பின்பு ஜெபிக்கிறேன். Happy birthday to you, happy birthday to you, happy birthday, God bless you, happy birthday to you. வாக்குத்தத்த வசனமாக ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து அதன் பின்பு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பாராட்டி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனத்தின் ஒரு பகுதியை மீண்டும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது இந்த வசனத்தை வாசிக்கும் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற ஆண்டு, கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு ஆண்டு, அவருடைய நீதியின் கரத்தினால் உங்களை தாங்கி நடத்துகிற ஆண்டு என்று இங்கு நாம் வாசிக்கிறோம். Isaiah chapter 41 and verse 10 says, the Lord gives this verse as a promise to his children who are celebrating the birthdays. I will strengthen you, I will help you, and I will uphold you with my righteous right hand. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பிறந்தநாளை கொண்டாடுகிற அருமையான குடும்பத்தினருக்காய், தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, இம்மட்டும் நீர் கூட இருந்து அவர்களை நடத்தி வந்ததற்காக முதலாவது நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்திலே கர்த்தர் தாமே நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லி துவங்குற இந்த வசனத்திலே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தாவே இந்த வசனத்தில் அடங்கியுள்ள 3 ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். தன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்களை கர்த்தர்தாமே நீர் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து இந்த ஆண்டு ஒரு சாட்சியின் வருடமாய் இருப்பதாக என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். Wish you all a very happy and a blessed birthday. God bless you. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நாளிலையும் கூட ஒரு விசேஷித்த சாட்சியை நாம் கேட்க இருக்கிறோம். அருமையான சகோதரி கிரேஸ் தனலக்ஷ்மி அவர்கள் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுதும் அவர்களுடைய சாட்சியின் சுருக்கத்தை நாம் கேட்போம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான போதகர் அவர்களுக்கு கிரேஸ் தனலக்ஷ்மி எழுதி கொள்ளுகிற சாட்சியாவது, கடந்த நாட்களிலே ஏறக்குறைய 3 மாதத்துக்கு மேலாக நான் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆகவே எனக்கு வருமானமும் இல்லை. மிகவும் மன அழுத்தத்தோடு கூட, கவலையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் விதமாக இருக்கின்ற வேளையில் என்னுடைய வேலைக்காக நான் கர்த்தரை நோக்கி
ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் அதைப்போல ஒரு நாள் மிகவும் கவலையோடு தேவ சமூகத்திலே ஜெபித்து முடிக்கின்ற பொழுது, நான் முந்தி வேலை செய்த அந்த அலுவலகத்திலிருந்து எனக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டார் அந்த அலுவலக மேலாளர் அவர்கள் என்னை இப்பொழுது என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டு மீண்டுமாக வேலைக்கு வரும்படி அழைத்தார். மாத்திரமல்ல, எனக்கு அவர் சம்பள உயர்வையும் கூட்டி கொடுப்பதாக அவர்கள் சொன்னார்கள். அதோடு கூட என்னை ஒவ்வொரு நாளும் பிக் பண்ணவும் ட்ராப் பண்ணவும் வேன் அனுப்புவதாகவும் ஒற்றுக்கொண்டார்கள். ஆகவே நான் திரும்பவும் அந்த வேலையில் ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அங்கே எனக்கு சம்பளமும் உயர்த்தி கொடுக்கப்பட்டது. நான் 3 மாதம் போக முடியாத அந்த சூழ்நிலையில் இருந்த அந்த நாட்களின் சம்பளமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் காலை உணவு மற்றும் மதிய உணவும் சேர்த்து அங்கே அவர்கள் எனக்கு கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலையை மீண்டுமாக கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். இதற்காக எனக்காக ஜெபித்த போதகருக்கும் மற்றும் சபையார் யாவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில் செய்த தேவாதி தேவனுக்கு எல்லா துதியும் கனத்தையும் மகிமையையும் செலுத்துகிறேன். ஆமென். எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு கொடுக்கின்ற வேளைக்கு வந்திருக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் எப்படி இருக்கிறார், தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆகவே நாம் உற்சாகமாய் கொடுக்கிறோம் என்பதை காண்பிக்கும் விதத்தில் நாம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி நம்முடைய காணிக்கைகளையும் மற்றும் தசம பாகங்கள் ஸ்தோத்திர காணிக்கைகளை நாம் நம்முடைய பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் அனுப்ப முடியும். நம்முடைய திருச்சபையினுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு திரையிலே காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் அதை பார்த்து குறித்து வைத்து அதன் மூலமாக உங்களுடைய காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் மற்றும் உங்களுடைய தசம பாகங்களை நீங்கள் அனுப்பும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை பேங்க் மூலமாக தசம பாகங்களை அனுப்புகிறவர்கள் நீங்கள் தயவு செய்து அதை நீங்கள் அனுப்புகிற அந்த தொகை மற்றும் என்றைக்கு அனுப்புகிறீர்கள், எந்த பேங்க் மூலமாக அனுப்புகிறீர்கள் என்பதை நீங்கள் நம்முடைய போதகருக்கு ஒரு சிறிய SMS அனுப்பும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரங்களிலே சிலர் தசம பாகத்தை அனுப்பி இருக்கிறீர்கள், ஆனால் இந்த தகவலை நீங்கள் தெரிவிக்கவில்லை. ஆகவே தான் அதை மீண்டுமாக நாங்கள் சொல்லுகிறோம். தசம பாகம் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அனுப்புகிறவர்கள் உங்கள் பெயர், நீங்கள் தசம பாகம் அனுப்பின தொகை மற்றும் நம்முடைய எந்த பேங்க்குக்கு அதை அனுப்பியிருக்கிறீர்கள், எந்த நாளிலே அனுப்பினீர்கள் என்ற அந்த டீட்டெயில்ஸை மட்டும் நம்முடைய போதகருக்கு ஒரு சிறிய SMS அனுப்பும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தசமபாக கணக்குகளை சரிவர வைக்க அது உதவியாயிருக்கும். இதில் நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அனுப்ப முடியவில்லை என்றால் நீங்கள் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்கள், ஸ்தோத்திர காணிக்கைகளை ஒரு கவரிலே நீங்கள் சேமித்து வைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தசம பாகத்தை வைப்பீர்கள் என்று சொன்னால் அதை தனியான ஒரு கவரில் வைத்து உங்கள் பெயர், எந்த மாதத்திற்கான தசம பாகம், அதனுடைய தொகை, அதை நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் வைத்திருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகிற நாட்களில் ஒருவேளை அதை நீங்கள் கொண்டு வந்து படைக்க அது பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இதை செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமக்கு அரசாங்கத்திலிருந்து சரியான அறிவிப்புகள் வருகின்ற வரையில்
நம்முடைய ஆலய ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரையில் நேரலையாக உங்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக தொடர்ந்து வழங்கப்படும். நீங்கள் யாவரும் சரியாக காலை 9 மணிக்கு இதில் இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு அதற்கு முன்பதாக நீங்கள் ஆயத்தமாகி நீங்கள் காத்திருந்து தேவ சமூகத்தில் இந்த ஆராதனையில் இணைந்து கொள்வது அது நிச்சயமாக சபை கூடி வருதலாக இருக்கும். ஆகவே இந்த ஒழுங்கிலே நீங்கள் இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் நாம் பெற்றுக்கொண்ட காணிக்கைக்காகவும் செய்திக்காகவும் நாம் கேட்ட சாட்சிக்காகவும் நாம் செபிக்கலாம். எங்களை மிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலையும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் கேட்ட அருமையான சாட்சிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, அருமையான மகளுக்கு தேவனீர் செய்த அந்த நன்மையான காரியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, வருத்தத்தோடும் மன அழுத்தத்தோடும் இருந்த அவர்களை ஆண்டவரே இன்று மகிழ்ச்சியோடு கூட தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் சாட்சி பகரும்படி அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைத்தபடினாலே நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இதை போல ஆண்டவரே இந்த சாட்சியை கேட்ட மக்கள் ஆண்டவரே அநேகர் ஒருவேளை பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் இந்த அருமையான மகளுக்கு கர்த்தர் செய்த நன்மையை கண்ட கேட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நீர் அதை செய்து இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப் போவதற்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம், மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை வேளையிலையும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவரீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை காணிக்கையாகவும் தசம பாகமாகவும் ஏறெடுத்து படைத்திருக்கிறோம். தேவரீர் அதை தயவாக ஆண்டவரே அங்கீகரிக்க வேண்டும்படியே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் படைத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷித்த விதமாய் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு குடும்பத்திலையும் ஒரு நன்மையும் குறைபட்டு போய்விடாதபடி தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மீது நீட்டப்பட்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் ஆண்டவரே அவர்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் சியோனில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒரு நன்மையும் ஆண்டவரை குறைபடாதபடி ஒவ்வொரு தேவையும் கர்த்தர் ஆண்டவர் இந்த நாட்களில் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை, மாப்பு செய்கிற தொட்டியும் ஆண்டவரை கூடையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே கர்த்தாவை வியாதியும் சாபத்தையும் விலக்கி ஆண்டவரை இக்க பர நன்மைகளால் நிரப்ப வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். விசேஷித்த விதத்தில் ஆண்டவரே கர்த்தாவே, யாருக்கும் ஆண்டவரே கர்த்தாவை எந்த தேவையில்லாத செலவுகளும் வராதபடி ஆண்டவரே கர்த்தாவே, சரீரத்தில் ஆண்டவரே சுகவீனப்படாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்து ஆண்டவரை வழிநடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பின் சட்டைகளுக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தாவே, திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளின் காலை வேளையிலையும் உம்முடைய வார்த்தைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இந்த நாளின் காலை வேளையில் பேச வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரே ஒரு வார்த்தை எங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே உளையான சேற்றில் இருப்பதை போல ஒரு உணர்வு உள்ள சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் உம்முடைய வார்த்தை எங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி.
ஆண்டவரே, அந்த வார்த்தை இந்த காலை வேளையிலே உம்முடைய தாசன் மூலமாய் கடந்து வர போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாள் காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக, ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அவருடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, ஆண்டவரே, அறிந்து இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலையும் உம்முடைய வசனத்தை அனுப்பி, உம்முடைய வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நீ தூக்கி எடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களில் வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய தாசனை உம்முடைய சிலுவையின் நிழல்ல மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட வேண்டும்படியே நாங்கள் செபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய அருமையான போதகர் பாஸ்டர் லெஸ்லி லூகாஸ் அவர்கள் கொண்டு வருவார்கள். நாம் இல்லங்களில் இருந்தவாறே கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலுமாய் கூட உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முதலாவது நான் வாழ்த்துகிறேன். வழக்கமாய் நாம் செய்கிற நம்முடைய விசுவாச அறிக்கையை, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை கரத்திலே எடுத்த வண்ணமாக நாம் யாவரும் இந்த நாளிலும் ஒன்று சேர்ந்து நாம் செய்ய போகிறோம். இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் எனக்கு உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் நான் செய்வேன். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். எனவே பரிசுத்த வேதாகமத்தை இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 16 அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Turn with me to the book of 1 Corinthians chapter 16. இதிலே 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். verse 13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தை அவர் எழுதின ஒரு நோக்கம் உண்டு. விழித்திருங்கள், அடுத்த கட்டமாய் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா புருஷர்கள் தைரியமா இருப்பாங்க, தைரியமா இருந்து திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். 1 Corinthians chapter 16 and verse 13 says, watch, stand fast in faith, and be brave and strong. Hallelujah. When the church at Corinth faced some difficult problems, during those times the church at Corinth had to face some difficult problems. During such a time, the apostle Paul wrote them a letter reminding them to be on watch, to be vigilant, and to stand firm in faith, and also to be courageous and strong. பிரியமானவர்களே, கொரிந்து பட்டணத்து சபை கடினமான ஒரு பிரச்சனை அது சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது.
அது அப்படியாய் எதிர்ப்படும் போது, அந்த பிரச்சனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதி அதில் அவர்கள் விழித்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றும் மற்றும் அவர்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருக்க வேண்டும் என்று அவர் எழுதி வைத்தது மாத்திரமல்ல, அவளுக்கு அதை நினைப்பூட்டினார் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். பவுல் அதை அவள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நினைப்பூட்டினார். இந்த காலத்திலே, பொதுவாக இந்த காலகட்டத்திலே திருச்சபை ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படு. அன்றைக்கு எப்படி கொரிந்து பட்டணத்திலே திருச்சபை ஒரு பிரச்சனையை சந்தித்ததோ, இந்த காலகட்டத்திலே திருச்சபையானது ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படுகிறது. அது மாத்திரம் அல்லாதபடி சில நாம் எதிர்பார்க்காத காரியங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பின்வரும் காரியங்களை கற்றுத் தருகிறது. அப்போ இந்த 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதாய் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்ன நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? இவற்றை நாம் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு நாம் பார்க்கிறோம். 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்புதான் நான் வைக்க வேண்டும். அந்த 3 குறிப்பும் இந்த வசனத்திலே அடங்கி இருக்கிறது. முதலாவது, விழித்திருங்கள், வாட்ச்ஃபுல், பி வாட்ச்ஃபுல், விழித்திருங்கள் என்று இங்கு நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். Matthew chapter 26 and verse 41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இது யார் சொன்ன வார்த்தை? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இதை எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, கெத்செமேன் என்னும் சொல்லப்பட்ட அந்த தோட்டத்திலே அங்கு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேரும் அவளோடு கூட இருக்கிறார்கள். அவளோடு கூட இருக்கும் பொழுது இயேசு இந்த வார்த்தைகளை அந்த 3 சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார். In Matthew chapter 26 and verse 41, Jesus said, "Watch and pray, lest you enter into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak." These words were spoken by our Lord Jesus Christ at Gethsemane when Peter, James and John were along with him. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். Turn with me to the book Gospel according to Matthew chapter 24, 24ஆம் அதிகாரம். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே பாருங்க, நான் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை முதலாவது நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நான் முதலாவது வாசிக்க போகிறேன். Matthew chapter 24 and verse 42. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:42 வாசிக்கும் பொழுது, உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று மீண்டும் அந்த வார்த்தை, விழித்திருங்கள் என்ற வார்த்தை அங்கு நாம் வாசிக்கிறோம். இங்க நல்லா தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆண்டவர் எந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று இங்கு நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ அதே மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் இதிலே
நாம 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு, அந்த சீஷர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறுகிறார். இந்த சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். Matthew chapter 24 and verse 42, Jesus said, "Watch therefore, for you do not know what hour your Lord is coming." And then in Matthew chapter 24 and verse 4, Jesus answered and said to his disciples, "Take heed that no one deceives you." Two important words I would like to mention here. Watch therefore and do not be deceived. Take heed that no one deceives you. Which means that during these days, as God's children, we have to be very watchful. இந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் மிகவும் ஜாக்கிரதையாய் விழித்திருந்து நாம் அப்படியாய் இருக்க வேண்டும் என்று வேத வசனத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்படியாய் கூறியிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இப்ப பாருங்க, இந்த காலகட்டத்திலே பொதுவாக அநேகருடைய எண்ணத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது. இயேசு இப்பொழுது வருவார், இயேசு இந்த நேரத்திலே வருவார், இயேசு இந்த நாளிகையிலே வருவார் என்று அவர்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருப்பது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு அநேகர் இது இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி அப்படியாய் கூறுகிற நாட்களாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம சத்திய வசனத்தை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று மாத்திரம் நிச்சயம், இயேசு கட்டாயம் வரப்போகிறார், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. Jesus is going to come back again, there is no doubt. ஆனா எப்போ வருவாரு, இப்போ வரப்போகிறார், இந்த காலத்தில் வரப்போகிறார் என்றெல்லாம் ஒரு சிலர் சொல்லும் பொழுது அதை நாம் வேதத்தோடு இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். தான் விழித்திருங்கள், ஜெபத்திலே நீங்கள் விழித்திருங்கள், ஜாக்கிரதையாய் இருங்கள், நம்ம யாரும் ஏமாற்றாதபடி. Nobody should deceive us, which means we should know the word of God, we should be familiar with the word of God. இன்றைக்கு அதை முதலாவது குறிப்பிற்கு நான் அதை உங்களுக்கு சற்று விளக்கி கூற விரும்புகிறேன். விழித்திருங்கள், be watchful. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆம் வசனம், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர் வந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். They will deceive many people. Many will come in my name saying I am the Christ, and they will deceive many. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. இன்றைக்கு யுத்தங்களை குறித்து, யுத்தத்தின் செய்திகளை குறித்து நாம் கேட்கிறோம், நாம் வாசிக்கிறோம். இங்கு வேதம் அதை தான் சொல்லுகிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளை எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. You will hear about wars and you will hear about rumors of wars, but the end is not yet. ஒவ்வொரு வசனத்தை குறித்து கொண்டே நீங்க வாங்க. அடுத்தபடியாக 7ஆம் வசனம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்கள், கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும்
ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், அது எழும்பிக் கொண்டிருக்கிறது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே உண்டாகும் என்று சொல்லி இங்கு நாம் வாசிக்கிறோம். நேஷன் will rise against nation and kingdoms against kingdom. You will see that in many places there is famine and then pestilence and earthquakes. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். These are the beginning for sorrow. வேதனைகளுக்கு ஆரம்பம். All these are beginning of sorrow என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள், அநேகர் உங்களை பகைப்பார்கள் என்று சொல்லி இங்கு நாம் வாசிக்கிறோம். You will be hated for my name's sake. People will begin to hate you. பாருங்க, இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. இப்பொழுது நான் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்திலே இதை தேவ பிள்ளைகள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் மீண்டுமாய் வலியுறுத்துகிறேன். They won't be original prophets but fake prophets. They will arise and they will try to deceive many. 14ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முடிவு எப்பொழுது வரும் என்று சொல்லி இங்கு பார்க்கும் பொழுது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு ஒவ்வொன்றாய் அவர் போதித்து வருகிறார், விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார். முடிவு எப்பொழுது வரும்? ராஜ்யத்தினுடைய அந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் அது சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். The gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nation, and then the end will come. பிரியமானவர்களே, அதே அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் 23, 24, 25 வசனங்களை வாசிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து அப்படியே நீங்க அதை கவனிக்கும்படி வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 23ஆம் வசனம், அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். இங்கு இயேசு இருக்கிறாரு, இங்க இயேசு கடந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா நீங்க நம்ப வேண்டாம். அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், தவறான உபதேசம் செய்கிறவர்கள் பிறகு இருக்கிறபடினாலே மக்களை வஞ்சிக்கத்தக்கதாய், அதுவும் ஒரு நெருக்கமான சூழ்நிலை, எதிர்பார்க்காத காரியங்கள் நடைபெறும் நேரங்களிலே, கொள்ளை நோய்கள் மற்றும் பூகம்பம் அப்படியாய் ஏற்படுகிற நேரங்களிலே, நாம் எதிர்பார்க்காத பல காரியங்கள் அப்படியாய் நடைபெறுகிற வேளைகளிலே யுத்தங்களை குறித்து கேள்விப்படுகிறோம். ராஜ்யத்திற்கு ராஜ்யம் விரோதமாய் எழும்புகிறது. இதெல்லாம் நடைபெறும் பொழுது இயேசு வந்துவிட்டார் என்று யாராவது சொன்னா நீங்கள் அதை நம்ப வேண்டாம். எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், திருச்சபையே, மனவாட்டியாகிய சபையே, இந்த காலகட்டத்திலே விழித்திருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள். நாம் விழித்திருக்காவிட்டால்
ஜெபத்திலே தரித்திருக்காவிட்டால் நாமும் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். 25ஆம் வசனம், இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் முன்னதாய் நான் அறிவித்திருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாய் கூறுகிறார். Beloved brothers and sisters, if anyone says to you, look, here is Christ, or there, do not believe it. For false Christ and false prophets will arise and show great signs and wonders to deceive, if possible, even the elect. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்வார்கள். பிரியமானவர்களே, இன்னும் 2 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் இப்பொழுது 27ஆம் வசனத்தை வாசிக்க போகிறேன். Verse 27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். For as the lightning comes from the east and flashes to the west, so also will the coming of the Son of Man be. 36ஆம் வசனம், verse 36. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர என்று இயேசுவே சொல்லுகிறார். என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். ஏன்? பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அதை அறியார்கள் என்று சொல்லி இங்கு வேதத்திலே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, nobody can predict, nobody can say when Jesus is going to come except the Father who is in heaven. Even the angels do not know. இதை மிகவும் தெளிவாய் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள முடியும்? விழித்திருந்தால் தானே. How can we know everything that is written in the Bible? Unless and until you know, you will be deceived. Then how can you know unless you are watchful? How can you be watchful? You need to be watchful in prayer. ஜெபத்திலே நீங்கள் விழித்திருக்க வேண்டும். ஜெபத்திலே நீங்கள் விழித்திருக்காவிட்டால் தேவ ஜனமே நீங்களும் வஞ்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது யாராவது தவறான விதத்திலே போதித்து கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து தவறான விதத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளாய் வந்து உங்களுக்கு சொன்னா நீங்க எடுத்து பேச அறிந்திருக்க வேண்டும். ஆனால் தான் முதலாவது குறிப்பு, பிரியமானவர்களே, உங்களுடைய நன்மைக்காக என்னுடைய நன்மைக்காக நாம் விழித்திருக்க வேண்டும். Be watchful. எதிலே விழித்திருக்க வேண்டும்? ஜெபத்திலே நாம் விழித்திருக்க வேண்டும். Be watchful in prayer. This is the first point. பிரியமானவர்களே, இக்காலத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்க அவர் தீர்மானித்திருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 4 and verse 7. I want to tell you, since the return of Jesus Christ is approaching, Christians ought to be watchful. Hallelujah. Since the return of Jesus Christ is approaching, we need to be watchful. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாய் இருப்பதினால் கிறிஸ்தவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால்
தெளிந்த புத்தியுள்ளவளாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவளாயிருங்கள். மீண்டும் இங்கு நாம் வாசிக்கும் பொழுது பேதுரு நமக்கு மிகவும் சிறந்த விதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, முடிவு சமீபமாயிருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையுள்ளவளாய் இருங்கள். 1 Peter 4:7, but the end of all things is at hand. It is at hand. Therefore, be serious and watchful in your prayers. இரண்டாவது குறிப்பு பிரியமானவர்களே, point number 2, be steadfast in faith. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தமிழிலே அது 22ஆம் வசனம். In English, Colossians chapter 1 and verse 23. தமிழிலே முதலாவது வாசிக்கிறேன். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம விசுவாசத்துல எப்படி நிலைத்திருக்கணும் சொல்லி பார்க்கும் பொழுது ஸ்திரமாய் உறுதியாய் நம்ம ஃபர்மா விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று இங்கு கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கூறுகிறது. நம்ம கேட்ட சுவிசேஷத்தினால், இதுவரையும் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையாகிய சுவிசேஷத்தினால் உண்டாக்கும் நம்பிக்கை விட்டு நீங்க அசையக்கூடாது, அசையாம இருக்கணும். அந்த அசையாம இருந்து உங்களுடைய விசுவாசத்திலே ஸ்திரமாயும் உறுதியாயும் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு வாசிக்கிறோம். Colossians chapter 1 and verse 23, if indeed you continue in the faith, grounded and steadfast, and are not moved away from the hope of the gospel which you heard. You have heard the gospel and this has given you hope. So when you have that hope after receiving the gospel, after hearing the gospel, you need to continue in the faith, grounded and steadfast, which means you should not be moved. நீங்க ஒருபோதும் கூட தேவ ஜனமே நீங்க அசைக்கப்படாதபடி ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். உறுதியான விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். Paul says that we need to be grounded and steadfast in faith. பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். Matthew chapter 17. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 14ஆம் வசனம் முதல் கொண்டு 20ஆம் வசனம் வரையில். Gospel according to Matthew chapter 17 verses 14 to 20. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மனிதன் தன்னுடைய மகனுடைய சுகத்திற்காக அந்த மகனை சீஷரிடத்திலே முதலாவது கொண்டு செல்லுகிறார். சீஷர்கள் அந்த மகனை சுகப்படுத்த முடியவில்லை. அதற்கு பிறகு அந்த மகனை இயேசுவினிடத்திலே அவர் கொண்டு இயேசுவுக்கு முன்பதாய் முழங்கால் படியிட்டு அவர் சில வார்த்தைகளை சொல்லுகிறதை நான் வாசிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, 14ஆம் வசனம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் அவன் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷரிடத்திலே கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 18ஆம் வசனம். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள்
இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். நல்லா கவனிங்க, இந்த 20ஆம் வசனத்திலே இயேசு என்ன சொன்னார்? உங்கள் அவிசுவாசத்தின் நிமித்தமாய். கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் அது கண்டிப்பா, அது கட்டாயம் போகும். பிரியமானவர்களே, இங்க நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்மோடு எளிய முறையில் பேசக்கூடியதாய் இருக்கிறது. எளிய முறையிலே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. The word of God speaks to us in a very simple way. It gives us the truth. In explaining to the disciples, Jesus compares faith to a seed. இதுதான் முக்கியம். இரண்டாவது குறிப்பிற்கு நன்றாய் கவனியுங்கள். இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி இதை விளக்கி கூறும்போது இயேசு விசுவாசத்தை விதைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆமென். Jesus compares faith to a seed. He says that even if your faith is little, unless it is planted and rooted in belief, it will not produce any result. I want to repeat it once again. Jesus says that even if your faith is little, unless it is planted and unless it is rooted in belief, it will not produce anything. You cannot see any results. இயேசு என்ன சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, உங்களுக்கு விசுவாசமானது சிறிது அளவாய் இருப்பினும், சிறிய அளவு தான் இருக்கலாம், அது நம்பிக்கையில் ஊன்றி கட்டப்படாமல் இருக்கும் பட்சத்தில் அதனால் பலன் கொடுக்கவே முடியாது. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இயேசு இங்கு இந்த விசுவாசத்தை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? ஒரு விதைக்கு அவர் ஒப்பிட்டு பேசுகிறதை இங்கு நாம் கேட்டோம். பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே விதை வசனத்திற்கு ஒப்பிட்டு கூறப்படுகிறது. மார்க் 4:14 விதையானது வசனத்திற்கு ஒப்பிட்டு அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. Seed is compared to the word. Now Jesus tells his disciples that the seed is the word of God. The seed is the word of God. So to make the impossible possible, we should connect our faith. எனக்கு இருக்கிற விசுவாசம், I need to connect my faith to the word of God, even though it may seem like a small mustard seed. When rooted in the word, it yields a result. You can write it down. I'll repeat it once again. This is something that you need to practice. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் உங்களை கேட்கும் பொழுது இது எனக்கு புரியாமல் இருக்கிறேன்னு நினைக்கலாம். வேத வசனத்தை வாசித்து நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மனக்கண்களை திறக்கிற நேரமாய் இருக்கிறது. Jesus tells his disciples that the seed is the word of God. So to make the impossible to become possible, we should connect our faith to the word of God, even though it may seem like a small mustard seed. So when rooted in the word of God, it yields results. Hallelujah. தமிழிலே சொல்லுகிறேன், கவனியுங்கள். விதை தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. விதை தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது என்று இயேசு தம்முடைய சீஷரிடத்தில் அவர் கூறுகிறார். எனவே கூடாதவைகளை, முடியாதவைகளை, வாய்க்காத காரியங்களை நாம் கூட பண்ண வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நம்முடைய விசுவாசம் அதிலே கிரியை செய்கிறதா இருக்கிறது. கூடாத காரியங்களை கூட பண்ண வேண்டும் என்றால், நம்முடைய விசுவாசம் ஒரு கடுகு விதை அளவு இருந்த போதிலும்
பல சொல்லுவாங்க எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி. அந்த கடுகு விதை அளவு இருந்த போதிலும் அதை நாம் தேவனுடைய இந்த வார்த்தையோடு கூட இணைத்து விட வேண்டும். எனக்கு இருக்கிற இந்த விசுவாசம் கடுகு அளவு தான் நான் சொல்றேன். அதை நான் இந்த தேவனுடைய வார்த்தையோடு என்ன செய்ய வேண்டும்? அந்த விசுவாசத்தை நான் இணைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தேவ வார்த்தையோடு நான் இணைக்கும் பொழுது தேவ வார்த்தையில் ஊன்றி கட்டப்பட்டதாய் நம் விசுவாசம் காணப்படும் போது அது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். நீங்க செய்து பாருங்க, அது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாய் அது இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனா இதை நம்ம செய்யவில்லை என்றால், இதை வாழ்க்கையை அப்பியாசப்படுத்தவில்லை என்றால் இது நடைபெறாது. எனவே உங்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை தேவ வார்த்தையோடு கூட நீங்கள் அதை இணைத்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் திட்டவட்டமாய் இன்றைக்கு உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Our faith in God is like a seed. தேவனிடத்தில் காணப்படும் நம் விசுவாசம் ஒரு விதை போன்றது. மீண்டும் சொல்லுகிறேன், தேவனிடத்தில் காணப்படும் நம் விசுவாசம் அது ஒரு விதை போன்றது. Our faith in God is like a seed. When we put our faith into action, that is when we release it to God. Faith in action சொல்லும்போது அந்த விசுவாசத்தை நான் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறேன். I release it towards God and it takes on a totally new nature. It takes on the nature of a miracle in the making. தேவ ஜனமே, ஒரு அற்புதம் எப்போ நடைபெறுகிறது, ஒரு அதிசயம் எப்பொழுது நடைபெறுகிறது? நம்முடைய விசுவாசத்தை நாம் செயல்படுத்தும் போது, அதாவது நாம் அதை தேவனிடத்தில் வெளிப்படுத்தும் போது அது முற்றும் புதிய ஒரு இயல்பிற்கு மாறுகிறது, புதியதாய் மாறிவிடுகிறது. அது தேவனிடத்திலே நாம் அதை செயல்படுத்தும் பொழுது, கொடுக்கும் பொழுது அது ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணும் அல்லது ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணும் நிலைக்கு அது மாறுகிறதா இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது முடியாத காரியம், கூடாத காரியம், நிறைவேறாத காரியம் அது அப்படியாய் நிறைவேற ஆரம்பிக்கிறது. அங்கு ஒரு அற்புதம் நடைபெறுகிறதா இருக்கிறது, ஒரு அதிசயமான காரியம் உருவாக்கப்படுகிறதாய் அங்கு இருக்கிறது சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் சாப்டர் 11 and verse 22. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். Have faith in God. What is the mountain in your life? இப்பொழுது அருமையான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து நீங்க பேச முடியும், இந்த மலையை பார்த்து நீங்க பேச முடியும். If you have that faith, you can speak to this mountain. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற மலை என்ன? What is the mountain that is before you? Is it loneliness? Is it loss of job? Is it a disease? Is it a wounded relationship? Is it something related to trouble in your house? Is it a loss in your business or something else? Are your finances depleted? A mountain obstructing a blessing for a long time. What is the mountain? Which is the mountain that is obstructing a blessing for a long time? அது எந்த மலை? உங்களுடைய வாழ்வில் காணப்படும் மலை எது? தனிமை உணர்வா? வேலை இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா? வியாதியா? உடைந்து போன உறவுகளா? வீட்டில் கஷ்டங்களா? வியாபாரத்தில் நஷ்டமா? அல்லது வேறு ஏதாவது காரியமா? எது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் தடுத்து நிறுத்துகிற ஒரு மலையாய் காணப்படுகிறது? தேவ ஜனமே, இன்றைக்கு அந்த சிறிய கடுகு அளவு விதை விசுவாசத்தை நீங்கள் விதையுங்கள்.
உங்கள் இல்லத்துல எங்கிருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதையை நான் இன்றைக்கு விசுவாசத்தோடு நான் விதைக்கிறேன். தேவனுடைய வார்த்தையோடு அதை நான் இணைக்கிறேன். இன்றைக்கு நான் செய்யும் பொழுது எனக்கு முன்பதாக இருக்கிற மலையை பார்த்து பேச ஆண்டவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பிரச்சனை என்னும் மலையை பார்த்து நான் பேசும் பொழுது அது கட்டாயம் அது என்னை விட்டு விலக போகிறது. இனி அந்த மலையை என் கண்களால் நான் பார்க்க போவது கிடையாது என்று சொல்லி தைரியமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். Today sow that smallest mustard seed of faith and let it become aligned with the word of God. Your faith has been planted. I want to tell you this morning, இந்த இரண்டாவது குறிப்பை முடித்து மூன்றாவது குறிப்பிற்கு போவதற்கு முன்பதாய் நான் உங்ககிட்ட ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் விசுவாசம் நாட்டப்பட்டிருக்கிறது, அது வளர்கிறதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அதை நீங்க அப்படியாய் விசுவாசத்தை நீங்கள் நாட்டிருக்கிறீர்கள். You have sown it. இன்றைக்கு நீங்கள் எதை செய்திருக்கிறீர்களோ அது வளரத்தக்கதாய் அது அந்த விதமான ஒரு புதிய ஒரு உருவத்தை அது ஏற்படுத்துகிறது. அது அப்படியாய் காணப்படுகிறது. மலையை பார்த்து பேசுங்கள். தேவன் அதை தள்ளி போடுவதை நீங்கள் கட்டாயம் பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய ஜனமே, அது தகர்க்கப்படுகிறதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவிசுவாசம் இருக்கிறதோ அது அப்படியே உங்களை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. The unbelief that is within you is slowly beginning to leave you. அது முற்றிலும் முழுவதுமாய் உங்களை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது. Your faith has been planted and it has started to grow. Speak to the mountain and watch God set about its removal. Just speak the word. பேச ஆரம்பியுங்கள். இன்னைக்கு இல்லத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில எதெல்லாம் எனக்கு மலையா இருக்கிறது, ஏற்கனவே சொன்னேன். தனிமை ஒரு மலையா இருக்கிறது, வியாதி ஒரு மலையா இருக்கிறது, வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் ஒரு மலையா இருக்கிறது, கடன் பிரச்சனை எனக்கு ஒரு மலையா இருக்கிறது, குடும்பத்திலே பல பிரிவினைகள் ஒரு மலையா இருக்கிறது. நீங்கள் எப்படி எதுவாய் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு அந்த மலையை பார்த்து நீங்கள் பேச போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே மலையே என்னை விட்டு நீ விலகி போ என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தோடு நீங்கள் செய்ய போறீங்க. உங்க வார்த்தை கொண்டு அல்ல, உங்களுக்கு இருக்கிற அந்த கடுகளவு விசுவாசத்தை கொண்டு தேவ வார்த்தையோடு கூட இணைத்து நீங்க செய்ய போறீங்க. இந்த நாளிலே நீங்கள் செய்கிற இந்த காரியத்தின் நிமித்தமாய் இத்தனை நாட்களாய் முன்பதாய் இருந்த ஒரு பெரிய மலை, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருந்த மலை, அது உங்களை விட்டு அப்படியே விலகி போகும் என்று சொல்லி நான் மிகவும் தெளிவாய் ஆணித்தரமாய் நான் கூறுகிறேன். ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தை, அதை பார்த்து பேசுங்கள். Remember, you are capable of moving mountains. You are capable of moving mountains. நீங்கள் மலைகளை தகர்த்தெறிய வல்லமை உள்ளவர்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பிரியமானவர்களே, மூன்றாவது குறிப்பிற்கு நாம் போவதற்கு முன்பதாக ஒரே ஒரு பல்லவியை பாடி நாம் மூன்றாவது குறிப்பிற்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். நமக்கு தெரிந்த ஒரு பழைய ஒரு பல்லவி இது. இதை சேர்ந்து என்னோடு கூட பாடும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். Mountain, you gotta move, oh mountain, you got to move. I speak right now in the name of Jesus. I made up my mind, I'm going through, oh mountain, you gotta move, oh mountain, you got to move. I speak right now in the name of Jesus. Mountain, you gotta move. மலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ பெயர்ந்து போ என இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன் நான். மலையே நீ விலகி போ என, மலையே நீ விலகி போ என இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். மாமலையே நீ விலகி விடு. சேர்ந்து பாடுவோம். மலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போ என
இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன். நான் மலையே நிலை பெயர்ந்து விலகுமா மலையே நீ விலகி போயென இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். மாமலையே நீ விலகிவிடு. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை சொல்லி முடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தைரியம் கொண்டு திடமனதாய் இருங்கள். Be courageous and strong. தைரியம் கொண்டு திடமனதாய் இருங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதிலே வேதம் சொல்லுகிறது, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். 12ஆம் வசனம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவளாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தகுதி உள்ளாக்கின நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி, அவருடைய வல்லமையின்படி, அதை குறித்து கொள்ளுங்கள், அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அவருடைய வல்லமை. தேவ ஜனமே, தைரியம் கொண்டு திடமனதாய் இருக்கத்தக்கதாய் ஆண்டவர் நமக்கு தம்முடைய வல்லமையை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். In order to be courageous and strong, Colossians chapter 1 verses 11 and 12 says, strengthened with all might according to his glorious power. It is not just ordinary power, it is glorious power for all patience and long suffering with joy, giving thanks to the Father who has qualified us to be partakers of the inheritance of the saints in the light. We are partakers. The Bible very clearly says that God gives us his glorious power. அவருடைய மகிமையான வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு ஒரு பலன் இல்லை, எனக்கு ஒரு வல்லமை இல்லாமல் இருக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தம்முடைய ஜனத்திற்கு அவர் அந்த மகிமையான வல்லமை கொடுக்கிறார் என்று பவுல் நமக்கு தெளிவாய் கூறுகிறார். God is aware of the distressing times we as his children are going through. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கடந்து போய் கொண்டிருக்கும் துன்பகரமான நேரங்கள் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். But the good news is he has promised to make us strong with the strength that comes from his glorious power. I want to repeat it once again. We have good news this morning. And what is the good news? God has promised to make us strong with the strength that comes from his glorious power. தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். அது என்ன செய்தி? அதே தான் நீங்கள் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இல்லங்களிலே பலவீனத்தோடு இருக்கலாம், எனக்கு பலன் இல்லையே எதையும் செய்ய என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் நல்ல செய்தி என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் மகிமையான அவருடைய வல்லமையின்படி நம்மை பலப்படுத்த அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது சாதாரண வல்லமை அல்ல, மகிமையான ஒரு வல்லமை. God has prepared us by strengthening us with his power to enable us to just walk through any situation. எப்படிப்பட்ட ஒரு பாதையா இருந்தாலும் தேவ ஜனமே, அவர் நமக்கு தம்முடைய அந்த மகிமையின் வல்லமை கொடுக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் நாம் தாண்டி நாம் வெளிவர தக்கதாய் பலத்தை தம்முடைய வல்லமையினால் அவர் கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சகலவற்றையும் தன்னுடைய ஆளுகையின் கீழ் அவர் வைத்திருக்கிறார். God has everything under his control. You need to have confidence and you need to be strong
And you need to know that God is in control of everything in your life. He is walking with you. அவர் உங்களோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும், இந்த தைரியம் உங்களுக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்லி இறுதியாய் இந்த செய்தியின் இறுதியிலே நான் கூற விரும்புகிறேன். பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 6 அதிகாரம் 10 Ephesians chapter 6 and verse 10. எபேசியர் 6:10 கூறுகிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தர் நமக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு அந்த சத்துவத்தின் வல்லமை கொடுத்திருக்கிறார். அதிலே நீங்களும் நானும் பலன் அடைய வேண்டும் என்று சொல்லி இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். Ephesians 6:10 says, finally my brethren, be strong in the Lord and in the power of his might. Be strong in the Lord and in the power of his might. மூன்று முக்கியமான காரியங்களை இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னென்ன காரியங்கள் சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த மூன்று முக்கியமான காரியங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள், பலன் கொண்டு திடன் கொள்ளுங்கள். 3 important things we learned today, and those 3 are very useful to us in our day-to-day life. பிரியமானவர்களே, நாம் இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் கடைபிடிக்க நாம் அப்படியாய் அபியாசப்படுத்துவோம். 3 things: watch and pray, stand fast in faith, and be brave and strong. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், திடன் கொண்டு நீங்கள் பலனோடு காணப்படுங்கள். அதனால்தான் இந்த வருஷ ஆரம்பத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தார். அதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. யோசுவா 1 அதிகாரம் 9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எங்கு சென்றாலும் எங்கு கடந்து வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ ஜனமே, கர்த்தர் நம்மோடு இந்த நாளிலே அவர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் விழித்திருந்து ஜெபத்திலே நீங்கள் தரித்திருக்க வேண்டும், விசுவாசத்திலே நீங்கள் நல்ல நிலைத்திருக்க வேண்டும், கடைசியாய் பலன் கொண்டு திடமனதோடு நீங்கள் இருக்க வேண்டும். அது எப்படி நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டோம். இதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு பல்லவி இந்த கடைசி குறிப்பிற்கு பாடி நாம் முடித்து ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, for the Lord thy God is with thee. Be bold, be strong, for the Lord thy God is with thee. I am not afraid, I am not dismayed, because I'm walking in faith and victory. Come on and walk in faith and victory, because I'm walking in faith and victory. Come on and walk in faith and victory, for the Lord your God is with you. பலன் கொள், திடன் கொள், தேவன் உன்னுடன் என்றும் இருக்கிறார். பலன் கொள், திடன் கொள், தேவன் உன்னுடன் என்றும் இருக்கிறார். பயம் இல்லை உனக்கு, ஜெயம் ஜெயம் தானே. நம்பிக்கை ஜெயத்துடனே நீ நடப்பதால் வந்திடு, ஜெயத்துடனே நீ நடந்திட. நம்பிக்கை ஜெயத்துடனே நீ நடப்பதால் வந்திடு, ஜெயத்துடனே நீ நடந்திட. தேவன் என்றும்
கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எங்களோடு நீர் பேசும் பொழுது கர்த்தாவே நாங்கள் விழித்திருக்க வேண்டும். ஜெபத்திலே நாங்கள் விழித்தவர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் கர்த்தாவே தேவரீருடைய வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் செய்யத்தக்கதாய் எப்பொழுதுமாய் கூட கர்த்தாவே நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க, இரண்டாவதாய் கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க, கடைசியாய் நாங்கள் பலன் கொண்டு திடமனதோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று பேசினீர். Lord, we thank you for you have spoken to us by saying that we need to watch and pray. Lord, we have to stand fast in faith and we have to be brave and strong. இந்த வார்த்தை கேட்ட அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர்தாமே ஆண்டவரே நீ நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதியும். எந்த ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு குறை என்ற வார்த்தை வரக்கூடாது. தேவனாகிய கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்கள் இந்திய தேசத்திற்காகவும் ஆண்டவரே கர்த்தாவே மாநிலங்களுக்காகவும் உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான கொள்ளை நோயின் அறிகுறி முற்றிலும் முழுவதும் அது அகற்றப்படுவதாக நீ சொல்லாகும். நீர் கட்டிட நிற்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இந்த நாட்களில் நல்ல செய்தி கடந்து வரத்தக்கதாய் ஆண்டவரே நாங்களும் விசுவாசத்தோடு கூட கர்த்தாவே நிலைத்திருக்கத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கத்தக்கதாய் விழித்திருக்கத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நாங்கள் தைரியம் கொண்டு கர்த்தாவே தேவரே நாங்கள் கர்த்தாவே திடமனதோடு இருக்கத்தக்கதாய் ஒரு தீர்மானத்தோடு இந்த ஆராதனை முடிக்கிறோம். இப்படி நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக, ஆமென். நாம் இறுதியா எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all.